உருவாக்கிய திருக்குளம் வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இந்த திருத்தலம் ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் வல்லக்கோட்டை என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த திருக்கோயில். இக்கோயிலின் மூலவர் முருகன். இவரின் திருவுருவம் 7 அடி உயரம் கிழக்கு நோக்கி உள்ளது. இவருக்கு எதிரே இரட்டை மயில் உள்ளது. இந்தியாவில் அமைந்துள்ள முருகன் திருவுருவச் சிலைகளில் இதுவே மிகவும் உயரமானதாகும். முருகனின் இருபுறங்களில் வள்ளி, தெய்வானை உள்ளனர். கருவறையை தவிர கோயிலை சுற்றி வரும்போது கணபதி, உற்சவர் திருவுருவம், சண்முகர் மற்றும் அம்மனுக்கு சந்நிதிகள் உள்ளன. ஸ்தல பெருமை. இந்திரன் தன்னுடைய குருவாகிய பிரகஸ்பதியிடம் முருகப்பெருமானை வழிபட்டு அருள் பெறுவதற்கு ஒரு சிறந்த இடத்தை உபதேசியுங்கள் என கேட்டான். அதற்கு அவரும் பூலோகத்தில் வல்லக்கோட்டை என்னும் இடத்தில் அருள்பாலிக்கும் முருகனை வழிபட்டு நலம் பெறுவாய் என அருள்பாலித்தார். உடனே அவனும் இந்த தலம் வந்து தன்னுடைய வஜ்ராயுதத்தை ஊன்றி ஒரு திருக்குளத்தை உண்டாக்கி அந்த நீரால் முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு தனது இஷ்ட சித்திகளை பெற்று சென்றான். எனவே இந்த தல தீர்த்தம் வஜ்ர தீர்த்தம் என்றும் இந்திர தீர்த்தம் என்றும் வழங்கப்படுகிறது. அருணகிரிநாதர் ஸ்தல யாத்திரை செய்து வரும்போது திருப்போரூர் முருகனை வழிபட்டு மறுநாள் திருத்தணி செல்லலாம் என எண்ணிக்கொண்டு இரவில் அங்கு தங்கினாராம். இவருடைய கனவில் குமரன் தோன்றி, என்ன அருணகிரியாரே, வல்லக்கோட்டையினை மறந்தனையோ என்று கூறி மறைந்தார். கண்விழித்த அருணகிரியாரும் திருத்தணி செல்லும் முன் இந்த வல்லக்கோட்டை முருகனை தரிசித்து திருப்புகழ் பாமாலை 8 பாடல்கள் பாடி மகிழ்ந்தார். முருகனை தரிசிக்க வரும் பக்தர்கள் இந்த தீர்த்தத்தில் நீராடி முருகனை வழிபட்டால் வினைகள் நீங்கும் என்பது ஐதீகம். பால்குடம் எடுத்தல், முடி காணிக்கை செலுத்துதல், காது குத்துதல், திருமணம் போன்ற நேர்த்தி கடன்கள் இங்கு நடத்தப்படுகிறது. இந்த திருத்தலத்தில் குடிகொண்டு இருப்பவர் சுப்பிரமணிய சுவாமி. தலவிருட்சம் பாதிரி மரம். தீர்த்தம் வஜ்ர தீர்த்தம் என்னும் தொட்டி இந்த கோயிலில் உள்ளது. சுப்பிரமணிய சுவாமியை வழிபடுவதற்காக இந்திரன் இந்த தொட்டியை பயன்படுத்தியதாக கூறுகின்றனர். இது இந்திர தேவனுடைய வஜ்ராயுதத்தினால் உருவாக்கப்பட்டது. அறுபடை வீடு போன்று புகழ்பெற்ற இந்த தலத்திற்கு பரணி, கார்த்திகை நாட்களிலும் மற்றும் முருகனுக்குரிய அனைத்து விசேஷ நாட்களிலும் விசேஷ பூஜை நடக்கிறது. மற்றொரு திருக்கோவிலுடன் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.